இங்க ஹீரோவோட மனசாட்சி வெளியே வந்து உன்னோட வெற்றி காரணம் நீ மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்க. ஆனா உன் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அதை சொல்ல தான் நான் இப்ப வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோ 18 வயசா இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சினிமா போறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு போட் ரேஸ்ல கலந்துக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கார்ல ஒரு பொண்ணு போய்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சி போய் அந்த பொண்ணு ஃபாலோ பண்ற மாதிரி போட்டை வேகமா ஓட்டி அந்த ரேஸ்லயும் வின் பண்ணிடுறான். இவங்க ஜெயிச்சதுக்காக இவங்க எல்லாரையுமே ஊரோட தலைவர் வீட்டுக்கே கூப்பிட்டு கப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை வர சொல்றாரு. பார்த்தா இவன் கார்ல பார்த்த பொண்ணு தான் அங்க வந்து நிக்கிறா. தென் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா பழக ஆரம்பிச்சு லவ் சொல்லாமலே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஹீரோ நல்லா படிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆயிரா. ஆனா இந்த பொண்ணு ஃபெயில் ஆறா. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு சமைக்கிறது தான் ரொம்ப நல்லா வரும். அதனால ஹீரோ ஒரு ஐடியா கொடுத்து நீ வேணா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதில் சமையல் வீடியோலாம் போடு, ரொம்ப ரீச் ஆகும், நல்லா அதில் பெரிய ஆள் ஆகலாம்னு சொல்றான். அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணோட அப்பா இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க போட்டோவை பார்த்தாரு. பார்த்தா அடுத்த நாளே ஹீரோ இந்த ஊரை விட்டு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவங்க 2 பேரும் லவ் பண்ற மேட்டர் இந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் அவங்க அப்பாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டாரு. அதனால இவங்க வேற வழியே இல்லாம இந்த ஊரை விட்டு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணு நானும் உன் கூட வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுறா. தென் நம்ம அங்க போனதுமே என்ன பண்ண போறோம்னு கேட்கறா. ஹீரோ அங்க போனதுமே உங்க 2 பேரும் நல்லா வச்சு பாத்துக்கிறதுக்காக நான் படிப்பெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போறேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்பவும் கோவப்படுறா. ஆக்சுவலா ஹீரோ இந்த பொண்ணு கிட்ட நான் படிப்பை முடிச்சுட்டு ரயில்வேஸ்ல வேலைக்கு ஜாயின் பண்ண போறேன், அதுதான் என்னோட கனவா இருக்குன்னு சொல்லி இருப்பான். ஆனா இப்போ இந்த பொண்ணு வந்ததால வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு கோவப்பட்டு நம்ம லவ் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறா. சோ இப்போ மனசாட்சி கிட்ட விட்டுட்டு போனவளை பத்தி ஏன் இப்ப பேசிட்டு இருக்கேன்னு கேட்கறா. அப்பதான் மனசாட்சியும் அவ விட்டுட்டு போனால்தான் நீ இவ்வளவு பெரிய இடத்துல இருக்குன்னு சொன்னதுமே தான் இவனுக்கு எல்லாமே புரிய வருது. தென் இந்த பொண்ணு போய் மீட் பண்றா. அந்த பொண்ணு இவன் சொன்னது மாதிரி யூடியூப் சேனலா ஆரம்பிச்சு பெரிய இடத்துல இருக்கா. தென் அவங்க அப்பாவை போய் மீட் பண்றான். ஆக்சுவலா இவர் இந்த பொண்ணு ஓடி போனதால 17 வருஷமா இந்த பொண்ணு கிட்ட பேசாமலே இருப்பாரு. இப்ப ஹீரோ எல்லா உண்மையும் சொல்லி உங்க பொண்ணு மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்றான். இப்பதான் அந்த பொண்ணை பத்தி எல்லாமே புரிய வருது. இப்பதான் ஹீரோக்கு மன நிம்மதியா அங்க வந்து வெளியே வரான்.